ஹாய் கைஸ், வெல்கம் டு கௌசி விலாக்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆரி கிளாஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டே 1ல் ஆரி ஃப்ரேம் இது ஆரி ஃப்ரேம், ஆரி ஸ்டாண்ட், இது ஃப்ரேம் செட்டிங் கம்மிங்க. ஆரி ஸ்டாண்டில் இந்த மாதிரி உள் பக்கமாக இருக்கிறத வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பெஸ்ட்டுனா வெளிப்பக்கம் இருக்கிறத வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு இது வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது, நம்ம இதை கழட்டிக்கலாம், திரும்ப அட்டாச் பண்ணிக்கிறோன்னா இது வந்து ஆரி ஸ்டாண்டு. இது 8 இன்ச்சோட ஃப்ரேமு பார்த்துங்க. இதில் இன்லெட்டு அவுட்லெட் ரெண்டுமே இருக்குது. இது வந்து அந்த கீழே ஒயிட் இது வந்து இன்லெட்டு, அதாவது இது மேலே தான் நம்ம கிளாத்தை வச்சுட்டு இந்த க்ரீன் கலரில் கிளாத் இருக்குல்ல அதை மேலே வச்சு இதை டைட் பண்ணி கிளாத்தையும் டைட் பண்ணோம் அப்படின்னா கிளாத்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் அதுக்கு தேவையானது. இது நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணோம் அப்படின்னா லூஸ் ஆகிடும். செகண்ட் வந்து நான் இது கிளாத்தை சுற்றி வச்சுருக்கேன். எம்டி ஃப்ரேம்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம கடையில் வந்து தருவாங்க. இந்த தான் நம்ம வாங்கிக்கிறணும். நம்ம இந்த மாதிரி தருவாங்க. நம்ம கிளாத்து சுற்றும்போது பார்த்து சுற்றிக்கணும். அதே மாதிரி ஃப்ரேமும் பார்த்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாத்து. இந்த கிளாத்து வந்து இதுதான். நான் வந்து காட்டன் கிளாத் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் அதுலேயும் 2-3 ஒர்க் பண்ணியிருக்கேன். கட்டீடு, ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டே 1 கிளாஸில் நடத்துனது. சும்மா இன்ட்ரோ கொடுத்தனால அது பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையானது டேப். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு டேப் தேவை. நம்மளோட ப்ளவுஸ் ப்ளேஸ் பண்ணணும்னா டேப்பு தேவை. அது வந்து என்னோட கொஞ்சம் பழசாகிடுச்சு. நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ இன்ச்சஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு டேப்பை யூஸ் பண்ணிடுவேன். இப்போ இன்னொன்றுக்கு வெளியில் 2 பேர் 3 பேருன்றப்ப அடுத்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால், அதாவது க்ளூ வந்து நார்மல் வந்து B7000 இருக்குது, இன்னொன்று B6000 இருக்குது. இது வந்து நான் வந்து B7000 இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. ஸ்டோனு அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ப்ளவுஸுக்கு வந்து நான் இந்த ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து இந்த ஸ்டோன் செயினுக்கு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சரி த்ரெட்டு லேஸ் இருக்குது. திக்னஸ் போடுறது இது கோல்டு, இது சில்வர் 2 இருக்குது. நம்ம வந்து கோல்டு, சில்வர், காப்பர் 3 கலருமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து சீக்வன்ஸ், கோல்டு கலர் சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்லே ரவுண்ட் பீட்லேவோ இது 5mm பீடு, இதுலேயே 3mm இருக்குது. அப்புறம் வந்து சுகர் பீட். இந்த சுகர் பீடு வந்து நம்ம எல்லாத்துக்கும் இதுலேயே 3 கலர் வேரியன்ட் இருக்குது. கோல்டு, சில்வரு, காப்பர் 3 கலர் இருக்குது. இது வந்து ஸ்டோன் செயின். இதுதான் ஸ்டோன் செயின். இதுலேயும் 3 கலர் இருக்குது. ஸ்டோனில் கோல்டு, சில்வரு, காப்பரு, மல்டி கலர் ஸ்டோன் 3 இருக்குது. இது சில்வர் பீடோட சைஸ் இப்படி தான் இருக்கும். நல்ல பிராண்டுன்னா A1 பிரிஷோ நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டோன் எடுத்து வைக்கிறதுக்காண்டி ஒரு கிளிப்பு மாதிரி வச்சுருக்கோம். நம்ம அட்டாச் பண்ணுறப்போ நம்ம க்ளூவில் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கை வச்சு எடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி இது யூஸ் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸில் வரைகிறதுக்கு வந்து நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதுக்குமே ட்ரேசிங் பென்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது 30. இது வந்து அட்வான்ஸ் லெவல். ஒரு ப்ளவுஸை நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த கொடிக்கு சொல்லிதான் இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஊசி. நம்ம ஆரி ஒர்க்குக்கு நம்ம தேவையானது நீடில் தான். அந்த நீடில் 3 வேரியன்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து டூலிப் 14, அப்புறம் டூலிப் 14 வந்து நம்ம நார்மல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து அந்த பீட்ஸில் இருக்கிறது அந்த மரக்கட்டையில் இருக்குது. அந்த நீடில் வந்து நம்ம பீட்ஸில் லோட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்னொன்று இருக்குது சரி த்ரெட்டுக்குமேவும் இது சில்க் த்ரெட்டுக்குமேவும் டூலிப் 23 இருக்குது. அப்போ இது வந்து கோதுமை பீட் சொல்லுவாங்க. அப்புறம் சில்க் த்ரெட்டில் நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது. என்கிட்ட ஒரு 30 கலர் வேரியன்ட் ப்ளஸ் இருக்குது. நான் ப்ளவுஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன். வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் வாட் அவைலபிள். இது வந்து இப்போ 10 ஷேர்ஸ் வந்துக்கிட்ட காமிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கடையில் வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்